ஓம் கம் கணபதியே நம. ஓம் சிவசுப்பிரமணியாய நம. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்று 13/7/2024 குரோதி வருடம் ஆனி மாதம் 29ஆம் தேதி சனிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் ஹஸ்தம் நட்சத்திரம். காலை 7:15 வரை, பின்பு சித்திரை நட்சத்திரம். இன்றைய திதி சப்தமி. மதியம் 3:07 வரை, அதன் பின்பு அஷ்டமி திதி. யோகம் இன்று சரியல்லை. சந்திராஷ்டம ராசி கும்பராசிக்கு இன்று சந்திராஷ்டமம். இன்றைய கிரகநிலை: ரிஷபத்தில் செவ்வாய் குரு, மிதுனத்தில் சூரியன், கடகத்தில் புதன் சுக்கிரன், கன்னியில் கேது சந்திரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. மேஷராசி அன்பர்களே, 2ஆம் இடத்தில் குரு செவ்வாய் உள்ளதால் செல்வாக்கு உயரும், மதிப்பும் மரியாதையும் கூடும், புதிய உறவுகள் அமையும், சுப நிகழ்ச்சிகளில் பங்கேற்பீர்கள், தனவரவு அதிகமாகும், வியாபார லாபம் இரட்டிப்பாகும், பூர்வீக சொத்து பிரச்சனைகள் முடிவுக்கு வரும், பயணங்களால் வெற்றி உண்டாகும், வியாபார லாபம், தொழில் லாபம், வாகன லாபம் உண்டு, பூமி லாபத்தால் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த தனவரவு இன்று கிடைக்கும். ரிஷபராசி அன்பர்களே, மனமகிழும் நாளாக இன்று இருக்கும். கல்வி சம்பந்தமாக உதவிகள் கிட்டும். மனை வீடு வாங்கு யோகம் வந்து சேரும். வாகனம் வாங்க யோசனை உருவாகும். அரசு ஒப்பந்தம் லாபகரமாகும். வரவேண்டிய பணம் வந்து சேரும். பெண் பிள்ளைகளால் சுபசெய்தி உண்டாகும். உறவினர் வருகை செலவு அதிகமாகும். மனமகிழும் செய்தி வரும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறையும். தனலாபம் இன்று அதிகமாகவே இருக்கும். மிதுன ராசி அன்பர்களே, பயணங்களால் லாபம் அதிகமாகும். எதிர்பாராத செலவுகள் வந்து சேரும். எண்ணங்கள் ஈடேறும். வியாபாரத்தால் அதிக லாபமும் உண்டாகும். குடும்பத்தில் தாத்தா பாட்டியால் திடீர் செலவுகள் வந்து சேரும். வியாபார அலைச்சல் மூலம் தனவரவும் கிடைக்கும். சற்று அலைச்சலும் உண்டாகும். ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்வீர்கள். தொழில் நிமித்தம் வெளிநாடு செல்ல வேண்டி வரும். திடீர் அதிர்ஷ்டம், தனவரவு வந்து சேரும். கடகராசி அன்பர்களே, ஜவுளி வியாபாரம் சிறப்பாக இருக்கும். தாய் வழி உறவால் ஆதாயம் உண்டாகும். நறுமண பொருட்களால் லாபம் பெருகும். பூக்கட்டும் தொழிலில் இரட்டிப்பு லாபம் உண்டாகும். சொந்தமாக தொழில் செய்பவர்களுக்கு இன்று இரட்டிப்பு லாபம் வந்து சேரும். லாபஸ்தானத்தில் செவ்வாய் குரு இணைந்து மிகவும் தனவரவு அதிகமாகும் நாளாக இன்று அமையும். சுப நிகழ்ச்சி சுபசெய்தி உண்டாகும். அரசு வழி ஆதாயம் கிடைக்கும். தொழிலில் வியாபாரத்தில் ஆதாயமும் தன லாபமும் உண்டாகும். பூமி லாபம் உண்டாகும். குழந்தை பாக்கியம், புத்திர யோகம் உண்டாகும். குடும்பத்தில் மனமகிழ்ச்சி நிறையும். தனலாபம் இரட்டிப்பாகும். தொழில் லாபம் பெருகும். வியாபார நிமித்தம் வெளிநாடு செல்லும் யோகமும் வந்து சேரும். வேலை வாய்ப்புக்காக தேடிக்கொண்டு இருப்பவர்களுக்கு வேலை வாய்ப்பும் கிடைக்கும். சிம்மராசி அன்பர்களே, அலுவலகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். தசமஸ்தானத்தில் 9 குடையவன் இருப்பது தனலாபத்தை தரும். தொழிலில் வளர்ச்சியும் முன்னேற்றமும் உண்டாகும். தடைகள் விலகி மனது அமைதியடையும். வியாபாரத்தில் லாபம் அதிகமாகும். பிள்ளைகளால் மனமகிழ்ச்சி உண்டாகும். ஆரோக்கியத்தில் சற்றே கவனம் கொள்வது நல்லது. இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். குடும்பத்தில் ஏற்பட்ட கணவன் மனைவி கலகம் மாறி மனமகிழ்ச்சி உண்டாகும். பெரியவர்களின் வருகையால் சுப நிகழ்ச்சி சுபசெய்தி நடக்கும். தனவரவு அதிகமாக இருக்கும். கன்னிராசி அன்பர்களே, சுப செலவுகள் குடும்பத்தில் உண்டாகும். சிற்பக்கலையில் பாராட்டும் பரிசும் தனவரவும் மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். குரு உங்களது ராசியை பார்ப்பது தந்தை வழி ஆதாயம் உண்டாகும். தந்தையால் ஏற்பட்ட மனக்கசப்பு நீங்கும். 10ஆம் இடத்தில் தசமஸ்தானத்தில் சூரியன் உள்ளதால் தொழில் வளர்ச்சி, வியாபார லாபம், பயண வெற்றி உண்டாகும். திடீர் தனவரவு அதிர்ஷ்டம் வந்து சேரும். துலாம் ராசி அன்பர்களே, மனமகிழும் செய்தி குடும்பத்திற்கு வந்து சேரும். செலவுகள் சற்று அதிகமாகும். விரயஸ்தானத்தில் சந்திரன் உள்ளதால்
சுப செலவுகளும் விரய செலவுகளும் உண்டாகும். பயணங்களால் பணச்செலவு அதிகமாகும். வீட்டுப் பொருள்கள் வாங்குவதால் செலவுகள் சற்று அதிகமாகவே இருக்கும். பெண்களுக்காக ஆடம்பர செலவுகள் செய்வீர்கள். அழகு சாதன பொருள்களால் செலவுகள் அதிகமாகவே வந்து சேரும். நண்பர்களால் உதவிகள் உண்டு. நண்பர்களுக்காகவே செலவுகள் செய்வீர்கள். திடீர் மனம் மாற்றம் உண்டாகும். கொடுக்கல் வாங்கல் சீராகும். தனவரவும் உண்டு, செலவும் உண்டு. மனம் மகிழும் நாளாக என்று உங்களுக்கு இருக்கும். விருச்சிக ராசி அன்பர்களே, பூமி சம்பந்தமாக லாபம் அதிகமாக வந்து சேரும். பயணங்களால் வெற்றி உண்டு. பெண்கள் விஷயத்தில் ஆண்கள் சற்று கவனமாக இருப்பது நல்லது. திடீர் ஆதாயம், அதிர்ஷ்டம், தனவரவு உண்டாகும். கடன் உதவி கிட்டும். எதிர்பார்த்த இனிப்பான செய்தி வரும். குடும்பத்துடன் இனிய பயணம் அல்லது ஆன்மீக பயணம் மேற்கொள்வீர்கள். வாகன லாபம், தொழில் லாபம் பெருகும். ராசி அதிபதி செவ்வாயும் 5 குருவும் இணைந்து குருமங்கள யோகம் எனும் சிறப்பான யோகத்தை உங்களுக்கு தருகிறார். கடவுள் பக்தி அதிகமாகும். கடவுளை மதிக்காமல் இருந்தவர்கள் கூட ஆன்மீகத்தில் நாட்டம் கொள்வீர்கள். பலவிதமான நன்மைகள் என்று உங்களுக்கு உண்டு. தனுசு ராசி அன்பர்களே, மிகவும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும். ஆடம்பர பொருள்கள் வாங்குவீர்கள். காளி தேவியின் அருள் கிடைக்க யோகம் உண்டாகும். ஆலய தரிசனம் செய்ய இனிய பயணம் மேற்கொள்வீர்கள். வியாபாரத்தில் இருந்து வந்த மனக்குழப்பம் நீங்கும். வியாபார நிமித்தம் பயணம் உண்டாகும். புதிய தொழில் வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். பூமியால் லாபம் பெருகும். உணவுப் பொருள்களால் லாபம் இரட்டிப்பாகும். திடீர் தனவரவு உண்டு. ஆரோக்கிய நிலையில் முன்னேற்றம் உண்டாகும். மகர ராசி அன்பர்களே, புதிய முயற்சிகள் யாவும் வெற்றி பெறும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் முன்னேற்றமும் வளர்ச்சியும் உண்டு. புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். எண்ணங்கள் ஈடேறும். கனவுகள் நனவாகும். 5ஆம் இடத்தில் குருவும் செவ்வாயும். குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள். இங்கு குருவுடன் செவ்வாயும் இணைந்து குருமங்கள யோகம் எனும் சிறப்பான யோகத்தை தருவதால் புத்திர பாக்கியம் உண்டாகும். நீண்ட கால ஆசைகள் நிறைவேறும். காதல் திருமணத்தால் பிரிந்து போனவர்களின் குடும்பம் ஒற்றுமை ஆகும். குடும்பத்தில் மனமகிழ்ச்சியுடன் தனவரவும் பரிசுகளும் வந்து சேரும். கும்பராசி அன்பர்களே, சந்திராஷ்டம காலம் என்பதால் சற்று எதிலும் கவனமாக நடந்து கொள்வது நல்லது. வாய் வார்த்தைகளை விரயம் செய்ய வேண்டாம். கேஸ் வழக்கு போன்றவற்றை சற்று தள்ளி வைப்பது நல்லது. பண விஷயத்தில் கவனமாக இருக்கவும். சிலர் வாங்கிய பணத்தை தராமல் பிரச்சனை செய்வார்கள். இடம் விஷயமாக பிரச்சனைகளை சற்று தள்ளி போடவும். தவிர்க்க முடியாத நிலையில் பயணங்கள் மேற்கொள்ளலாம். எனினும் கவலைப்பட வேண்டியதில்லை. 2ஆம் இடத்தில் ராகு. சற்று குடும்ப பிரச்சனை கலகங்கள் மூலம் தலைவலி சற்று அதிகமாகவே இருக்கும். மனக்குழப்பமும் வந்து சேரும். தலைமை பொறுப்பால் மன உளைச்சல் அதிகமாகும். வியாபாரம் நன்றாகவே இருக்கும். தாயாருக்காக சற்று மருத்துவ செலவுகள் உண்டாகும். மீனராசி அன்பர்களே, ராசிநாதன் 3ஆம் இடத்தில் செவ்வாயுடன் இணைந்துள்ளார். சந்திரமங்கள யோகம் எனும் சிறப்பான யோகம் உண்டு. தனவரவு அதிகமாகும். சகோதர சகோதரி வழியில் பலவிதமான நன்மைகளும் தனவரவும் ஆதாயமும் வந்து சேரும். இடம் விஷயமாக எடுத்த தீர்மானத்தை சற்று ஆலோசனை செய்து மறுபரிசீலனை செய்வீர்கள். ஆரோக்கிய நிலையில் கவனம் தேவை. சுவாச பிரச்சனை சற்று அலட்டும். ஆலய திருப்பணிக்காக செலவுகள் செய்வீர்கள். வியாபார லாபம், தொழில் லாபம் பெருகும். மனமகிழும் செய்தி வந்து சேரும். குடும்பத்தில் மனமகிழ்ச்சி கிடைக்கும். இன்றைய நாள் இனிமையான நாளாக அமையட்டும். இறைவனின் அருளால் இல்லத்தில் சர்வ ஐஸ்வர்யங்களும் நிறையட்டும். மீண்டும் நாளை ஆன்மீக பதிவில் சந்திப்போம். நன்றி அன்பர்களே.
ஆன்மீக பதிவில் சந்திப்போம். நன்றி அன்பர்களே.